வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சீதாவுக்கு சம்பளம் ஃபுல்லாகவே ஏறிடுது. உடனே சீதாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதம் பாதி சம்பளம் தானே ஏறுன்னு சொன்னாங்க, ஃபுல்லாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. உடனே டாக்டரை போய் பார்க்குறாங்க. சார் எனக்கு வந்து அரை சம்பளம் தானே சார் ஏறுன்னு சொன்னீங்க, இப்போ ஃபுல்லாக ஏறி இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. நான் தாம்மா கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் பண்ண தப்புக்கு அரை சம்பளம் தான் தருவேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ பண்ண தப்புக்கு அன்னைக்குள்ள கோவத்தில் அப்படி தான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னுடைய குடும்ப சூழலை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோக நீ நல்லாவே வேலை பார்க்குற, உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. அதுபோக வரவு செலவில் நீ 5 காசு நீ எடுத்துக்கல, கரெக்டாக வந்து நிர்வாகத்துக்கு கணக்கு கொடுத்துட்ருக்க. அப்படி இருக்கும்போது வந்து உன் சம்பளத்தை எடுக்கிறது கரெக்டாக இருக்காதுமா. உன் குடும்பத்துலேயும் 1000 தேவைகள் இருக்கும், அதனால தான் உன் சம்பளம் ஃபுல்லாக போட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கடன் இருக்குது, நான் மாதம் மாதம் கொஞ்சம் கட்டி கழிக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் அரை சம்பளம்னு சொன்ன உடனே என்ன செய்யனே தெரியல, முழித்தேன். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு தந்துட்டீங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே டாக்டர் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது 2-3 பேஷண்ட் வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு சார் ஏன் ரொம்ப குழப்பமாக இருக்கிறாங்க, எப்போவுமே நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சீதா நினைக்கிறாங்க, நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்த டாக்டர், அவங்க ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையை எட்டி பார்க்குறாங்க. ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்காங்க. உடனே சீதா ரூமுக்குள்ளே வராங்க. சார் நான் உங்களுக்கு குழப்பத்தை தீர்க்கிற அளவுக்கு நான் ஒரு ஆள் இல்லை, ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது சார், எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு தயங்கி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் 3 பேருக்கு சொத்தை மாற்றி பிரித்தாங்க. பிரிக்கையில் எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் தந்தாங்க. அது வந்து எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா அதை வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால என்னால் அதை சரியாக பார்க்க முடியலை. அந்த மண்டபத்தினுடைய வேலை எல்லாத்தையுமே மேனேஜர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். அந்த மேனேஜர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துப்பார். அவருக்குமே இப்போ ரொம்ப வயசாகி போச்சு. அவர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருந்தாரு, அவர் தான் எல்லாமே பார்த்தார். அதாவது பூ அலங்காரமாக இருந்தாலும் சரி தான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு, அதே மாதிரி டெக்கரேஷனாக இருந்தாலும் சரி தான், அப்புறம் சாப்பாடாக இருந்தாலும் சரி தான், அப்புறம் வந்துட்டு அந்த சேர் பெஞ்செலாம் இருக்குல்ல, அது ஒழுங்காக அடுக்குதாக இருந்தாலும் சரி தான், அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச பிறகு அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணி ஒரு இடமா வைக்கிறதா இருந்தாலும் சரி தான், எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம மண்டபத்துக்குமே அப்படி ஒரு நேமு. ஒரு முக்கியமான ஒரு கோயில் வந்து நம்ம மண்டபத்தை பக்கத்துலேயே இருக்குது. அதனால் ஏகப்பட்ட மேரேஜ் ஆகும், ஒரு நாளைக்கே 2 மேரேஜ் ஆகும். சரியா, முகூர்த்த நேரத்திலலாம் நம்ம மண்டபத்தில் ஷீட்டு கிடைக்காது, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். இப்போது ஆள் இல்லாமல் நிறைய புக் ஆக மாட்டாங்குது. அதுபோக எங்கள் அப்பா வந்து ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருந்தார், என்னால் நடத்த முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாம்மா ஒரு மாதிரி இருக்கேன். என் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் அவங்கள்ட்ட இறக்கிட்டேன். நீ எனக்கு வயசுக்கு சின்ன பொண்ணாக இருந்தாலும் கூட சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஒரு தப்பாக நினைக்கலாம் ஒன்று சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், உங்களை எப்போவுமே நாங்கள் வந்து பரபரப்பாக இருக்கிறதையும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன். இவ்வளோ குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருந்து பார்த்ததில்ல, அதனால தான் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தேன். எனக்கு ஒரு வழி தெரியும் சார், அதை சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிற வேலைக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரும்மா, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ரொம்ப தெரிஞ்சவங்க, எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் தான். எங்கள் அக்கா வந்து பூ வியாபாரம் ரொம்ப நாளாக பண்ணுறா, ரொம்ப சூப்பராக பூ வியாபாரம் பண்ணுவாள். அதுபோக இப்போ புதுசாக வந்து மேரேஜுக்கு ஒவ்வொரு விசேஷத்துக்கெலாம் டெக்கரேஷன் பண்ண, பூ டெக்கரேஷன் பண்ணலாம் போகிறாங்க. அதுபோக வந்து சமையலும் எங்கள் மாமா வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு எல்லா பக்கமும் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக எங்கள் மாமா சமைப்பாங்க. தென்னிந்திய உணவுகளை எங்கள் மாமா சமைப்பாங்க, வட இந்திய உணவுகளை எங்கள் மச்சான் இவர் ரவி சமைப்பார், எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அவங்க நம்பர் இருந்தால் கூடம்மா அப்படிங்கிறாங்க. சார் நம்பர் என்ன சார் நம்பரு, எங்கள் மாமாவையும் எங்கள் அக்காவையும் வர சொல்கிறேன், அவங்களுக்கு உங்கள் பேச்சு பிடிச்சிருந்துச்சின்னா, அவங்களுக்கு திருப்திப்பட்டுச்சுன்னா கொடுங்க, நீங்கள் குழப்பமாக இருக்கக்கூடாது சார், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நான் சீதா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சீதா நல்லா இருக்கியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போயிருக்கேன், என்ன இன்றைக்கி சம்பள நாள், நீ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மாமா சம்பளம் தான் ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அப்போ பார்ட்டி உண்டுல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பார்ட்டி உண்டு மாமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சீதா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, எங்கள் டாக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, உங்களையும் அக்காவும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னையும் அக்காவும் பார்த்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ எங்களுக்கு வந்து வாரிசு லேட் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொன்னையோ அப்படிங்கிறாங்க. அது இல்லை மாமா, நீங்கள் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே சீதா வந்து
மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என் ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டேன், நீயும் வாக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா சொன்ன வரமாட்டியாக்கா, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியா மாமா மாதிரியே, வாயேங்க்கா உனக்கு பிரயோஜனம் தான் படும் வா அப்படிங்கிறாங்க. 2 பேருமே வராங்க. சித்தா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்றும் ஆகலை, எங்கள் டாக்டர் உங்களை பார்க்கணுன்னாங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ரொம்ப குழப்பாத, என்னடி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் சொன்னோம்ல சார், இதுதான் எங்கள் அக்கா, இது எங்கள் மாமா, எங்கள் குடும்பத்தை நல்லாவே எங்கள் மாமா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா ரொம்ப சூப்பர் தம்பி, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா கல்யாணம் முடித்த வீட்லேயும் நம்மளால் முடிஞ்ச உதவிகரமாக இருக்கணும். பரவாயில்லை, உங்கள் அப்பா நாத்தை நல்லா வளர்த்துருக்காங்க. தம்பி ஒரு உதவி கேட்பேன், நீங்களும் வீட்டம்மாவும் மறுக்காமல் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட உதவியா, நாங்கள் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ உதவின்னா வேறு ஒன்றும் இல்லை, விசியத்தா சொன்னாலா அப்படிங்கிறாங்க. சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இந்த இடத்துல, அது பக்கத்தில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அங்கே ஏகப்பட்ட மேரேஜ் ஆகும். ஒரு நாளைக்கே 2 கல்யாணம் 3 கல்யாணம் நம்ம மண்டபத்திலே நடக்கும். காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று நடக்கும். என்ன அதுக்கு பூ அலங்காரமாக இருந்தாலும் சரி தான், மேரேஜ் டெக்கரேஷனாக இருந்தாலும் சரி தான், அப்புறம் உணவு ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி தான், அந்த சேர் பெஞ்சு அடுக்குதாக இருந்தாலும் சரி தான், அதை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த விரிப்புகள் விரிக்கிறதா இருக்கட்டும், மண்டபத்தை க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லா வேலையுமே வந்து நாங்கள் ஒரு ஆளை நம்பி தான் கொடுத்துட்ருந்தோம். எங்கள் மேனேஜர் சூப்பராக பார்த்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு இப்போ வயசாகி போச்சு. ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருந்த ஆள் நின்று போயிட்டார். அவர் வேறு ஆளை பார்த்து செட் பண்ண முடியல. இதனால் நம்ம மண்டபம் வந்து சும்மா கிடக்கு தம்பி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து சூப்பராக நடத்துகிற மண்டபம் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப ஃபேமஸ் சார், நான் டிரைவர் தான் சார், நான் அந்த மண்டபத்துக்கு நிறைய இதெல்லாம் கொண்டு போயிருக்கேன், பார்ட்டிக்காரங்களை கூட்டி போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பர் தான் தம்பி, காரும் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் மாப்பிள்ளை பொண்ணு அழைக்கிறதுக்கு அது ஒரு இதாக பேசிக்கலாம், மாப்பிள்ளை பொண்ணு அழைக்கிறதுக்கு வாகன வசதி எங்கள் மண்டபத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். இதை நீ பண்ணலாமா தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயா செம வாய்ப்பியா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் நல்லாவே பண்ணி தருவோம் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், நான் அட்வான்ஸ்லாம் உங்களுக்கு தந்துடுவேன், ஆனால் அக்ரிமெண்ட் போட்டு தான் செய்யணும். நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுலாம் அப்புறம் தான். ஆனால் 5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணுவீங்களா? நான் 5 வருஷம் ஃப்ரீயாக இருப்பேன், நான் என் பாட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா, என் வேலையை பார்க்குறேன்னா சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். மேனேஜருக்கு வயசாகிடுச்சு, அவரை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் பழைய ஆள், அவரை நம்ம அப்படியே வச்சு சம்பளம் கொடுத்துட்றது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐயா இப்படி ஒரு வாய்ப்பை யாருமே தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்கள் பேர் முத்தா, உங்கள் குழந்தைய வந்து நம்மகிட்ட வேலை பார்க்காங்க, நான் மனசு கஷ்டமாக இருக்கும்போது டாக்டர் இப்படி மனசு கஷ்டமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தில் உள்ள உறவு மாதிரி. நானும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவாக நினச்சி தான் சொல்கிறேன். நான் அக்ரிமெண்ட்டுங்கிறது பேருக்கு தான். ஏன்னு கேட்டால் ஒரு 5 வருஷத்துக்கு ரெகுலராக நீங்கள் வேலை பார்ப்பீங்களே அப்படிங்கிறது தான். என் வீட்டிலம்மா கேட்பா, அவள் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாள், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட் எப்போ போடணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாளைக்கே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் மண்டபத்தை பார்த்துருங்க, பார்த்துட்டு மேனேஜரை நான் சொன்னோன்னு பேசுங்க, நான் உடனே பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் மட்டும் வெளில வராங்க. சீதா செம்ம ஆஃபர் பிடிச்சி தந்துருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அக்ரிமெண்ட் போடும்போது எவ்வளோ காசு என்னவன்னு பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சீதா அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்தீங்களாங்க, சீத்தாலாம் நம்மளுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. மீனா, சீத்தாலும் பெரிய மனுஷி ஆகிட்டா, அவளும் கல்யாணம் முடிக்க அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டா, வரையில நம்மளுக்கும் வேலை தரா, உண்மையிலே பெரிய விஷயமா தான் இருக்குது, வா அந்த மண்டபத்தை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை போய் பார்க்குறாங்க. மண்டபம் செமையாக பெரிய மண்டபமாக இருக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் காரை இதில் விடுவேன், அப்படி கிளம்பிடுவேன், மண்டபத்தை விற்று பார்த்ததில்ல, ஆனால் இவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறாரு. இப்போ தான் டாக்டர் சார் பேசினாங்க, நீங்கள் தான் வந்து எல்லாமே எடுத்து செய்ய போகிறதாக சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, பண்ணி கொடுங்க தம்பி, எனக்கும் வயசாகிட்டு நகர கூட முடியாது, நான் உட்காந்து சேரில் தான் உட்காந்துக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் தம்பி, டோட்டலாக நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும், அதுக்கு என்ன அக்ரிமெண்ட்டோ நீங்கள் போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க டாக்டர் பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இன்னொன்று பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி ஒரு வாய்ப்புக்கு தானங்க நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம், எனக்கு மேரேஜ் டெக்கரேஷனுக்கு வாய்ப்பு வருமானு நம்ம கேட்டவங்க அலைஞ்சோம். ஒரு சிலவங்க வாய்ப்பை கொடுத்தாங்க, ஒரு சிலவங்க யோசித்தாங்க. நம்மளுக்கு ரெகுலராக வேலைங்க, மாதத்தில் 20 நாள் நம்மளுக்கு முகூர்த்தம் இருக்குங்கிறாங்க. 20 நாள் வந்து நம்ம சகஜோதியாக என்ன செய்யலாம், நம்ம இங்கே தொழில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2, 1ன்னு வரும், நம்மளுக்கு நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறோம்னா, நானும் சமையல் பண்ணி அசத்த போகிறேன் பாரு, எங்கே ரவியும் கூப்பிடுங்க, ரவியும் கூப்பிட்டா தான் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், ரவி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரவி அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. நான் ஒரு இடம் சொல்கிறாங்க வாயேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், உடனே கூப்பிடுதே, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். என்னடா என்னாச்சு அப்படிங்க. டேய் பதறாதடா, ஒன்றும் ஆகலை, அவருக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அதை வந்து அதில் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு பூ அலங்காரமாக இருக்கட்டும்,
அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை டெக்கரேஷனு எல்லாமே டோட்டலாக சமையல்லேருந்து எல்லாமே நம்மகிட்ட தான் கொடுக்குறாங்க. அக்ரிமெண்ட் மாதிரி நாளைக்கு போடுறோம். அதனால் இதை பண்ணிட முடியுமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுது. தென்னிந்திய உணவு நான் ரெடி பண்ணிடுவேன், நான் ஆள் செட் பண்ணிடுவேன். வட இந்திய உணவு நீ ரெடி பண்ணிடுவல அப்படிங்கிறாங்க. டேய் அதான்டா எனக்கு வேலை, பண்ணிடலாம்டா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ வேலை அப்படிங்கிறாங்க. நீ உன்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ மாதிரி இல்லை. எங்கள் ஓனரோட பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுது. அதோட நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்கிட்ட கொஞ்சம் அன்வான்டடாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள பண்ணுது. எனக்கு அது பிடிக்காம இருக்குது. நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு வேறு இடத்துல ஏதாவது வேலை தேடலான்னு பார்த்தேன். நீனே ஒரு தொழில் கிடைக்குங்கும்போது நம்ம அதை பண்ணுவோம் முத்து அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ சாப்பாட்டில் நம்ம பார்ட்னர் ஆயிடலாம், மீதி நானும் மீனாவும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நம்ம மொத்தமாகவே சேர்ந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சூப்பரா அப்படிங்கிறாங்க. ரவி ஓகேன்டா மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வராங்க. வந்து மண்டபத்தை பார்க்குறேன். டேய் முத்து என்னடா இவ்வளோ பெரிய மண்டபத்தை எப்படிடா பிடிச்சா அப்படிங்கிறாங்க. என்னடா விலைக்கு அவனை இதில் வேலை தந்துருக்குறாங்க, நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், நீனும் வந்துரு, அக்ரிமெண்ட் போட்டு சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீத்துக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரல மேடம், என் சம்பளத்தை நீங்கள் இன்றைக்கி அனுப்பிவிட்ருங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரவி இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை வச்சு நல்லாமா கனவு கண்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. மேடம் கனவு வாழ்க்கை கிடையாது மேடம், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து அது சரி வராது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீத்துக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. அப்போ சுருதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சுருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணுறேன்னு சொன்னது தானே, பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ரவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. டேய் சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. முத்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே முத்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது விஜயா ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிற. முத்து மீனா மிகப்பெரிய காரியம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பண்ணின பிறகு பார்க்கலாம். அந்த டாக்டர் ஏதோ வந்து ஏதோ நேரப்போக்கு பேசுகிற மாதிரி பேசியிருப்பார். அக்ரிமெண்ட் போட்டால் தானங்க உள்ளது அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட் என்றைக்குனாலும் போட தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 10 நாளைக்கு போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் முத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் கூப்பிட்றாங்க. போகிறாங்க. அப்போ இதுக்கு ரேட் இவ்வளோ சார் அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிக்கலாம், சூப்பராக பண்ணலாம். போன ஆட்களுக்குமே நாங்கள் இதோட கூட தான் கொடுத்தோம் முத்து, நீங்கள் கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அக்ரிமெண்ட் பேப்பரோட வரம்பா, அட்வான்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நம்மளும் முதல்ல முதல் செய்யணும்லப்பா, அதாவது மேரேஜுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நம்ம தான்ப்பா வந்து அரிசியிலேருந்து எல்லாமே நம்ம வாங்கணும். அதுபோல் பூவுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான்ப்பா இது பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து செட்டில் பண்ணுவாங்கப்பா, அதாங்க எங்கள் நடைமுறையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர்ரா பண்ணுடா, இந்த அட்வான்ஸை சிக்கனமாக வச்சு அதை பண்ணி ஜெயிச்சு வா, நீனும் பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா அப்படிங்கிறாங்க. ரவியும் நானும் வீட்டுக்கு வரேன்ப்பா, ரவி அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு, அவங்க ஏற்கனவே வேலை பார்த்தாமலாப்பாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆர்த்திக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நேற்று தான் ஆர்த்தி எடுக்க சொன்னேன், எடுக்கலை, இப்போ அக்ரிமெண்ட் போட்டான், அக்ரிமெண்ட்டும் போட்டு அட்வான்ஸ் 10 லட்ச ரூபாயும் முத்து வாங்கிட்டான். அதுபோக ரவியும் முத்தும் மீனாவும் சேர்ந்து அந்த தொழிலை பண்ண போகிறாங்க, நல்லா ஜெயிச்சு வரட்டும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கிள் கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்க 3 பேர் வராங்க, ஆர்த்தி எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஏங்க நான்லாம் ஆர்த்தி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, இந்த வீட்டில் பெரிய தொழிலதிபராக முத்து மீனா ரவிலாம் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லாம் படும். அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு நான் திஷ்டியை கழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேணா எடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மனோஜ் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் ஆஹா ஓஹோம்ப, ஆனால் வந்து முத்து மீனாவும் பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க. இது நிரந்தர வருமானம், அதுவும் 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஒரு வருஷத்துக்கே கிடைக்கும். அவங்க நல்ல பெரிய ஆளாக வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ஆர்த்தி எடுக்காட்டேண்ணே, சுதிமா நீ ஆர்த்தி ரெடி பண்ணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரோகிணியோட லட்சணம் பூராமே தெரிஞ்சிருச்சு. விஜயா ரோகிணிகிட்ட பேசுகிறதே இல்லை. நீ பேசாமல் விட்டு வெளில போயிருங்கையில் அண்ணாமலை அது எப்படி இந்த வீட்டில் வாழ வந்த பிள்ளை, அவள் வந்து பொய் சொல்லியிருந்தா கூட இந்த வீட்டு மருமக, அதனால் நீ அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சோன்னே விஜயாவுக்கும் கடுப்பாக இருக்குது. மீனாவுக்கும் முத்துக்கும் வேறு வழி இல்லாமல் ஆர்த்தி எடுக்க விஜய் அவங்க ஒத்துக்கிறாங்க. 3 பேர் வேணுங்கிறனால ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் கையில் தொட்டதே இல்லைப்பா, 10 லட்சம்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து, இன்னும் பல லட்சத்தை நீ தொட போகிறடா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் ஆமாம் இந்த லட்சத்தை தொட்டாலும் நல்லா தொட்டுருவான், இதை ஒழுங்காக ஒரு மொதல் கல்யாணத்துலேயே இவங்களை வேண்டான்னு அனுப்ப போகிறாங்க, கடைசிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து வட்டியும் முதலுமா வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா வந்து வழக்கம் போல் எங்களை வந்து ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணுவோம்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, டேய் நானே பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சேன், வியாபாரமே இல்லை, எங்கால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தாராங்க, ஆனால் தரது மாதிரி தெரியல, உனக்கு ஒருத்தங்க கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான், ஆனால் இது வழங்க போதா நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. டேய்
விளங்காதவனே, அதெல்லாம் எல்லா கதையும் நல்லாவே விளங்கும், நாங்கள் பார்த்துக்குறோம் பாரு அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு ஒரு முகூர்த்தம் இப்படி பண்ணுறோம் பாரு அப்படிங்கிறாங்க. அந்த முகூர்த்தத்தில் செமையாக பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் அதை நேரில் வந்து பார்க்குறாரு. சூப்பராக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அப்போ முத்துட்டு வந்து சொல்கிறாங்க, மீனாட்டையும் ரவிட்டையும் சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்துச்சு, பழைய ஆள் மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஆளை விட நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இனிமேல் எந்த இதனாலும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, செமையாக பண்ணிடுங்க. இந்த மண்டபத்துக்குன்னு ஒரு நேம் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் உபசரிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு மேலும் எனக்கு பேர் வரும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் சீத்தாட்ட நடந்ததை சொல்கிறாங்க. சீத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சீத்தா, நீ சின்ன பிள்ளை, அவங்கள அறிமுகப்படுத்தி விட்ட, அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க, உண்மையிலே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சீத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா நல்லா பண்ணியிருக்கீங்களா, டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீத்தா, எங்களுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, எங்களுக்கும் ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன ப்ளஸ்னால், பொருள் எல்லாமே இங்கேயே நம்ம வைக்கிறதுக்கு எல்லா இடமுமே இருக்குது. அதுபோக வந்து ஆட்களுக்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். அதனால் டாக்டருக்கும் பிடிச்சி போச்சு, மேனேஜருக்கும் பிடிச்சிருச்சு. ரெகுலராக நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சீதா, நான் கொஞ்சம் கழிச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மேரேஜ் முடிஞ்சோடனே அவங்க பணத்தை செட்டில் பண்ணுறாங்க. முத்து அந்த பணத்தை கையில் வாங்கிட்டு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ரவிக்கு எல்லாம் கிடந்த சந்தோஷம். மீனாவுக்கு அதை கேட்கவே வேணாம், அவ்வளோ சந்தோஷமாக முகமகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போது அண்ணாமலை இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்குமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வராங்க. ஃபங்க்ஷன் சூப்பராக பண்ணி எல்லாம் பண்ணி பணம் வாங்கிட்டு நிற்கிறாங்க. அண்ணாமலை இதை பார்த்தோன்னே, என்னடா முத்து சூப்பராக பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா செமையாக பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்க, சாப்பாடெல்லாம் எப்படிடா இருக்குது அப்படிங்கப்பா, நீ சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்பா முத்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கியே, அன்றைக்கி பிரியாணி பண்ண அதோட செமையாக இருக்குது, ரவி உணவு கொடு அப்படிங்கிறாங்க. அதை சாப்பிட்டு அப்பாங்கிறாங்க. மீனாவும் அவங்க பங்குக்கு பண்ணியிருக்கிறாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, பூ அலங்காரம், இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணமும் செட்டில் பண்ணிட்டாங்கப்பா, 5 லட்ச ரூபா செட்டில் பண்ணியிருக்காங்கப்பா, எங்களுக்கு செலவெல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வந்துருச்சுப்பா, 2 லட்ச ரூபா கிடச்சிருக்குப்பா, ரவி 1 லட்சம், நாங்கள் 1 லட்சம் எடுக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ வேணாம் முத்து, 2 லட்சத்தில் நீனும் வந்து 1.5 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க, எனக்கு 50 ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை, அன்னி பங்கும் உன் பங்கும் ரொம்ப அதிகம், நான் வட இந்திய உணவுகள் மட்டும்தான் சமைக்கேன், மைனி எனக்கு என் கூடயும் சமைக்கி உன் கூடயும் சமைக்கி டெக்கரேஷனும் பண்ணுது, பூவும் பண்ணுது, ஆனால் அன்றைக்கி நிறைய காசு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை ரவி, இதில் பார்ட்னர் தான், அக்ரிமெண்ட் போட்டது என்னமோ நாங்கள் தான், ஆனால் வந்து எங்களுக்கு பார்ட்னர் நீங்கள், எவ்வளோ கிடைக்கும் ஆளுக்கு பாதியாக ஷேரிங் தான் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே எப்படி மண்டபத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்த ஸ்ருதியும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிறப்பாக பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், மனமே பயங்கரமாக இருக்குது, வாங்க எனக்கு சாப்பாடு தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க, அண்ணாமலை சாப்பிட்டுட்டு, அங்கிள் நீங்களும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா சாப்பிடுமா, சாப்பாடு எப்படி இருக்கு பாருமா அப்படிங்கிறாங்க. செம்மையாக சாப்பிட்றாங்க. பார்த்துட்டு, டேய் ரவி, நீ கூட இப்படி பண்ணி தரலையடா அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்டது நான் சமைச்சது தான் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஸ்ருதி, முதல் நாளே எனக்கு வருமானம் 1 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஒரே நாளில் 1 லட்ச ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, இன்றைக்கி 1 லட்சம், நாளைக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும் அப்படிங்கிறாங்க, நாளைக்கு 2 லட்சமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே அசுத்துறீங்க, இப்படிலாம் நீங்கள் வந்து தொழில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் தான் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் தம்பியும் பெரிய தொழிலதிபர் தான், எங்கள் பார்ட்னர் தானே அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப எல்லை கிடந்த சந்தோஷம். முத்து, ரொம்ப இன்பமயமாக இருக்குடா, ரொம்ப இன்பமயமாக இருக்குது. ஏன்னா நீ படிக்கலை வைக்கலை, பொருளாதாரத்தில் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல, வந்த மொத்த காசையும் நான் வந்து மனோஜ்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனையில் இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து நல்லா பெரிய ஆளாகிடுவீங்க அப்படின்னு மட்டும் எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துச்சு, அதை நீங்கள் வீண் பண்ணலடா, கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க, அதே மாதிரி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்கப்பா. கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் பெரிய ஆளாக வருவோம்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. ரவி, சுதீப் செம்மையாக சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிற. ஆமாம், சரி வாங்க, இனிமேல் வேலை போதும், இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வந்துட்டு நாளைக்கும் வேலை செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே நம்ம பூவுக்கெலாம் அட்வான்ஸ் கொடுக்கணும், வைக்கணும், சமையலுக்கெல்லாம் வந்து எல்லாம் சொல்லிடுவோம், அந்த பொருள்லாம் வாங்கணும்ல அப்படிங்கிற. ஆமாப்பா, நீங்கள் ரவி கூட காரில் போங்க, ரவி உன் பைக் சாவி தான், நானும் மீனாவும் போய் அட்வான்ஸில் கொடுத்து வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ரவி பைய போ அப்படிங்க. சரிப்பா, சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கார ரவியை ஓட்டு போகிறாரு. ரவி பைக்கில் முத்து மீனாவும் அட்வான்ஸ் கொடுக்கலாம் போயிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே விஜயா அப்படிங்கிறாங்க, நீ என்னமோ சொன்ன, கல்யாணத்தில் சொதப்பிடுவாங்க, அவ்வளோதான், அந்த டாக்டர் மண்டபத்தை பிடிச்சி மண்டபத்துலேருந்து வெளில அனுப்பிடுவார், வச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. சரியா, இதில் லாபம் மட்டுமே 2 லட்ச ரூபா ஒரு ஃபங்க்ஷனில் இது எடுத்திருக்காங்க. மாதம் 20 ஃபங்க்ஷன்னா நினச்சி பாரு, எத்தனை லட்சம் என் பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ண போகிறதுன்னு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னது
ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குமா, 2 ஃபங்க்ஷன்னா 4 லட்ச ரூபா கிடைக்குமா, 4 ஆளுக்கு 2 லட்ச ரூபாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ஒன்றும் உடல. மனோஜ் என்னம்மா இப்படி சொல்கிறானுவா, சோறு சமைக்கிறதுக்கும் டெக்கரேஷன் பண்ணதுக்கும் எவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் அதான்டா ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, விஜயா கொள்ள கல்யாணம் வந்து மண்டபத்தில் தான் நடக்குது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எத்தனை லட்சம்னாலும் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை பூ நல்ல மணமாக இருக்கணும், நல்ல அலங்காரம் நல்லா இருக்கணும், சாப்பாடு சௌகரியம் நல்லா இருக்கணும், உபசரிப்பு நல்லா இருக்கணும். எல்லாமே வந்து இவங்க பண்ணும்போது கிடைக்க தான் செய்யும். ஆனால் இவ்வளவு பெரிய வேலையை வந்து முத்து மீனாவும் அசால்ட்டாக பண்ணிட்டாங்களேண்ணே, அதுதான் பெரிய பாராட்டக்கூடியது. விஜயா உனக்கு ரொம்ப பெருமை. முத்து மீனாவும் இந்த வீட்டில் பெரிய ஆளாக போகிறாங்க, ரவியும் பெரிய ஆளாக போகிறாங்க, உனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. ரவி பெரிய ஆளாவதில் எனக்கு பெருமை தான். ஆனால் அந்த முத்து மீனாவும் மட்டும் இவ்வளோ பெரிய ஆளாகி இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக மரியாதை இருக்காது. அந்த பூக்காரி எவ்வளோ கீழே இருந்து என் வீட்டுக்கு வந்தா, அவள் எனக்கு ஊன்னா அந்த வேலை செய்வா இந்த வேலை செய்வா. இப்போ தொழில் பண்ண ஆரம்பித்தோன்னா மரியாதையே மாறுது. அது போக அவள் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா இன்னும் ஏட்டிக்கு புட்டியே பண்ணிக்கிட்டு இருக்கியா, அந்த ரோகிணியை பெரிய பணக்காரின்னு தலையை தூக்கி வச்சு ஆடினேன். எனக்கு கிடைச்ச தகவலில் ஒன்று நான் சொன்னேன், அதையும் நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவளை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். பெரிய பணக்காரின்னு தலையில் தூக்கி வச்சு தான் ஆடினேன். கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவட்ட ஒன்றும் கிடையாது, ஓட்டாண்டி அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சோடனே அவ்வளோதான் என் பையன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டா, வீட்டுக்கே வேண்டாம்னே. அண்ணன் வந்து அங்கே இருந்தாகணும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் மனசோட பொண்டாட்டின்னு வச்சுட்டாங்க. இப்போ நீ என்ன செய்ய போகிற, இப்போ சுருதிக்கு ஆட போறியா, நாளைக்கு சுருதியும் போட்டு கீழே போட்டு என்ன செய்ய போகிறா, காலை தட்டி எட்டிட்டு தானே போகிறா. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், எவ்வளோ பணம் வந்தாலும் சரி தான், பணம் இல்லைனாலும் சரி தான், முத்து மீனாக தான் ஒன்றையும் அண்ணாமலையும் பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன். நீ அதை கேட்க மாட்டேங்க, அதான் நடக்க போகுது பாரு அப்படிங்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது, வேணாலும் பாரு, இந்த வீட்டில் மிகப்பெரிய தொழிலதிபராக என் மனோஜ் தான் வரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி எங்கள் அம்மா சொல்ல தான் உண்மை, இந்த முத்து மீனாவும் ஒவ்வொரு கல்யாணத்துக்காக செஞ்சுட்டு கிடக்கணும். நான் அப்படி இல்லை, உட்கார்ந்த இடத்துல கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுவேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் சீக்கிரம் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க, மனோஜ் நீ சம்பாத்தியம் பண்ணணுன்னு சொன்ன சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே முயற்சி எடுத்த மாதிரி இல்லையாப்பா. உனக்கும் ஒரு டீலர்ஷிப் தரலை, அந்த டீலர்ஷிப்பை வச்சு நடத்துறதுக்கு குடுவனும் ஏதோ நீ எடுக்கலை. இப்போ நீ என்ன செய்ய போகிற, எப்படி பண்ண போகிற, எப்படி முன்னேற போகிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி பாருங்கள் நான் சீக்கிரம் முன்னேறிடுவேன் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட வாய்ஜாலம் தான் இருக்குது மனோஜ், நீ உங்கள் அம்மா வேணால் ஏமாற்றலாம், என்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. பார்வதி என் மகனை நம்பு, அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி போச்சுன்னா நான் மனோஜுக்கு வந்து ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு மனோஜ் சிரிக்கிறாரு. என்ன விஷயம் எப்படி பேசுத, நீ பேசுகிறது அண்ணாமலைனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னுமெல்லாம் அவருக்கு பயப்படுற மாதிரி தெரியல, என் பையனை அதுக்காக கஷ்டப்பட விட முடியுமா, அந்த சந்தோஷ் சார் பெரிய டீல் பண்ணி கொடுக்குறான்னு பார்ப்பேன், இல்லையா என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பணக்காரி இருக்கா அவளை கட்டி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை நான் சம்மதிக்கணும், முத்து மீனா சம்மதிக்கணும், சுருதி ரவி சம்மதிக்கணும், உனக்கு மாமியார் சுருதி இருக்காளா அவள் சம்மதிக்கணுங்களா அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஐயே சம்மதிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா முன்னாடி மாதிரி இல்லை காலகட்டங்களாம், எல்லாம் மாறிட்டு, நீ மாமியார் மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னா மருமக மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஓம்பாடு பெரும்பாடாயிரும், அதனால் இப்படிலாம் இப்போ உள்ள காலத்தில் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு பார்வதி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. அப்போ மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரோகிணி போனாலும் அம்மா தான் பணக்காரியை பார்த்து கட்டி வைக்காங்கன்னு சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா ரோகிணி மேலே எனக்கு அந்தளவுக்கு பெரிய பாசம்லாம் கிடையாதுமா, ஒரு பணக்கார பிள்ளைய பாருமா நான் கட்டிடுறேம்மா, அப்படி நான் கல்யாணம் முடிச்சோன்னா நான் எங்கேயோ போயிடுவோம்மா, இதெல்லாம் சரியாக வராதுமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் முதல்ல அந்த டீலர்ஷிப் என்னாச்சுன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் நாளைக்கு பாம்பே கிளம்பி போகிறேன், கிளம்பி போய் அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்க போகிறேன், நீங்கள் டீலர்ஷிப் தரையிலாம் தரலையான்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே அட்ரஸ்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா மொட்டை சந்தோஷம் என் ஃப்ரெண்டு வராமலாமா, அவனுக்கு நல்லாவே தெரியும் அட்ரஸு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக மொட்டை சந்தோஷம் பார்க்க போகிறாங்க. அவர் பார்க்கில் தூங்கிட்டு கிடக்காரு. இன்னும் நீ பார்க்கில் தான் தூங்கிட்டு கிடக்கியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்லுத, நீ தொழிலதிபர் ஆகிட்ட நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த சந்தோஷ் சாரை பார்க்கணும், எனக்கு டிவி கம்பெனி டீலர் தராங்காரு ஆனால் தரவே மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜே நீ இலவு காத்த கிளி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. இலவு காத்த கிளி ஆகிட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீ இலவு காத்த கிளி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. இலவு காத்த கிளி கதை தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. என்ன கதை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இலவ மஞ்சி இருக்குமா, அது பழுத்தவுடனே அந்த மரத்துலேயே இருக்கிற அந்த பறவை வந்து அதை கொத்தி கொத்தி சாப்பிடலாம் கனிஞ்சோடனே அப்படின்னு நினைக்குமா. அது ஒரு காலமும் கனியாதுன்னு அந்த பறவைக்கு தெரியாதான். ஒரு நாள் அந்த பஞ்சு வெடித்து பஞ்சாக பறக்குமா. அன்னைக்கு தான் தெரியுமா அந்த இலவு காத்த கிளிக்கு இந்த இலவம் பஞ்சு என்றைக்குமே வந்து கனியாகாதுன்னு சொல்லி. அதை மாதிரி உனக்கு என்றைக்கு இப்போ கூட உனக்கு தெரியல, இப்போ நீ தச்சியெல்லாம் பார்க்க வந்திருக்க, நீ டிவி பேப்பர்லாம் பார்க்குற வாய்ப்பு உண்டா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் டிவி பேப்பர்லாம் பார்க்குறது கிடையாது, எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதானே
அவர் வேறு டீலர் அறிவிச்சு நாளாயிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது சந்தோஷ், டீலர் வேறு ஆள் அறிவிச்சிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், டீலர் வேறு ஆள் அறிவிச்சிட்டாரு. உன்னை பற்றி விசாரிச்சாங்களாம், அபிப்பிராயம் அவ்வளோ நல்லா இல்லையாம். அதனால் உன்கிட்ட கொடுத்து அவருடைய நேமை கெட்ட பேரை ஆக்கிக்கிட விரும்பலை. ரிஸ்க்கு ஓவராக எடுக்க முடியாது. நான் ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்த்தேன். இப்போ உள்ள அசாதாரண சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டுலாம் கொடுத்துட்ருக்க முடியாது. சந்தோஷ், தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு ஆளை போட போகிறேன் அப்படின்னாங்க. சார் அது உங்கள் விருப்பம், அது உங்கள் கம்பெனி. நீங்கள் யாருக்கு டீலர்ஷிப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதில்லை, உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ், என்ன சந்தோஷ் சொல்கிறேன், இவரை நம்பி நான் வந்து ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்கேன், அந்த பார்ட்டிக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணேன் பார்த்தல அப்படிங்கிறாங்க. செலவு பண்ணினேன், அதுக்கப்புறம் நீ சுற்றி பேணியிருக்கணும்ல, உன்னை சுற்றி எவ்வளோ மைனஸ் இருக்குது அதை நீ பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. என்ன மைனஸு அப்படிங்கிறாங்க. என்ன மைனஸா, உனக்கு அது எல்லாமே தெரிலையா அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. உன் வீட்டம்மா வந்து பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப் பண்ணி வச்சுருக்க. அவர் வந்து அதை விசாரிச்சிருப்பார் போல். மலேசியாவில் தான் என் மாமா இருக்கார், என் மாமா பேர் இது, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு அதையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு இதே கிடையாது மலேசியாவில், அப்படி ஒரு ஆளே கிடையாது, அப்படி ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது போக நீ வந்து பணக்காரன் மாதிரி அவர்கிட்ட பில்டப் பண்ண. அவர் பிஸ்னஸ் தரதுக்கு ஒரே காரணம் உன் தம்பியாக இருந்தார். உன் தம்பிகிட்ட கேட்கையில் உங்களுக்கு என்ன விருப்பமாக செய்யுங்க சார், எனக்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவரும் சொன்ன மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்படிங்கிறது. முத்துட்ட பேசினாரா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முத்துட்ட பேசியிருக்காரு. நான் டீலர்ஷிப் வேறு ஆளுக்கு மாற்ற போகிறேன் தம்பி, உங்களுக்கு எதுவும் வருத்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் அது உங்கள் தொழில், அது உங்கள் விருப்பம். மனோஜ் வந்து செய்வான் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொடுங்க சார், அது உங்கள் விருப்பம். கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அது உங்கள் விருப்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்கான் முத்து. அப்படி இருக்கும் எப்படி தருவார், அவ்வளோதான், 3 சீன் ஓவர். என்னையா எப்படி சொல்கிற, முத்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருப்பான், ஆனால் எனக்கு நல்லது செய்வேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கேடு செஞ்சுருக்கானே அப்படிங்கிறாங்க. முத்து கேடு செஞ்சானு எப்படி சொல்லுவேன். விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதங்கன்னா இது கேடு செய்கிற அர்த்தமா, அப்போ என்னையும் எனக்கும் சொல்லுவோம் போலையே அப்படிங்கிறாங்க. சரி சரி சந்தோஷம், நல்லா இருப்ப, அவர் நேரில் பேசி எப்படியாவது புரிய வைக்கலாம், வாயன் பாம்பே போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, பாம்பே போனாலும் அவர் வீட்டுக்கு கூட விட மாட்டார், நம்ம பேசவே முடியாது. என்கிட்ட அவர் பெரிய ஆளாக இருந்தால் நல்லா பேசுவார், நானும் பழக்கவழக்கத்தை கெடுக்க விரும்பலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சந்தோஷம் நினைக்காரு, நம்ம வீட்டுக்காரியும் நம்மளுக்கும் சரியாக பழக்க வழக்கம் இல்லை, ஒரு வாரமாக சண்டையிலே போயிட்டுருக்கு. சரி கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம பாம்பேக்கு போய்ட்டு வருவோம், அது மனோஜ் செலவுலேயே போய்ட்டு வருவோம் அப்படின்னு நினைக்காரு. சரி சரி பாம்பேக்கு போவோம், ஆனால் அங்கே போய் நான் சொன்ன பிறகு தான் அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி ரைட்டு, எப்படியாவது டீலர்ஷிப் மட்டும் வாங்கி தந்துரு. என் தம்பி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு படிப்பறிவே கிடையாது, அவனே பெரிய தொழிலதிபர் ஆகும்போது நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆளாகணும். எங்கள் அம்மா என்னால் வந்து தினம் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நான் பெரிய ஆளாகணும். என்னை வந்து பெரிய பணக்காரின்னு சொல்லி நீ ஏமாற்றி அந்த ரோகிணி கட்டிட்டா, அவளால் நான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கேன், தொழிலும் அவளால் தான் கெட்டு போகுது. அதனால் சந்தோஷம், நீ எப்படியாவது ரெடி பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளைக்கு நீ பிறப்படியே டிக்கெட் போட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நான் எங்கே போகிறேன் அது போகிறேன் யாருக்கும் தெரிய வேண்டாம், 2 நாளைக்கு நீங்கள் தான் வந்து என்னுடைய ஃபர்னிச்சர் கடையில் நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து அவர் சார்ந்த மொட்டை சந்தோஷம் கூப்பிட்டு பாம்பே போகிறாரு. அவர் பாம்பேயில் போய் என்னென்ன சாப்பிடணுமோ, வைக்கணுமோ, ரெஸ்ட் எடுக்கணுமோ, என்ஜாய் பண்ணணுமோ மனோஜ் பண்ணதில் என்ஜாய் பண்ணுறாரு. உடனே சந்தோஷ்கிட்ட கேட்குறாரு, சார் மொட்டை சந்தோஷ்கிட்ட கேட்குறாரு, நீ அந்த டிவி கம்பெனி ஓனரை பார்க்க கூட்டி போவியா கூட்டி போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. சார் வெளியே இருக்காங்க, நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க பொறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரூம் எடுத்து தங்குறாங்க. லாந்திட்டு கிடக்காங்க. மறுநாள் ஆகுது, சந்தோஷ் சார் பார்க்க வரேன்னு இருக்காரு, நீ இரு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு சந்தோஷ் சார் வந்து நீ பார்க்க விரும்பலான்ட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், என்ன சந்தோஷ் இப்படி சொல்கிற, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்க்க மாட்டானா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன ஏன்டா அப்படி சொல்லிட்டாரு, இதான் ஒரு வீடு, நீ உள்ளே போய் பாரு அப்படிங்கிறாங்க. நான் மனோஜ் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே போய் சொல்கிறாங்க, சார் சென்னையிலேருந்து மனோஜ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்ன உள்ளே விடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் டீலர்ஷிப் தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு டீலர்ஷிப் தரேன்னா என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களை நம்பி நான் பல கோடி ரூபா முதலீடு பண்ண முடிவெடுத்திருந்தேன், உங்கள் தம்பிக்காக தான். என்ன அதுக்கப்புறமாவது நீங்கள் உண்மையை சொல்லியிருப்பீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். உங்கள் வீட்டம்மாவை பற்றி ஒரு குருடா விட்டீங்க, மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன் எங்கள் மாமா, நானும் எல்லா பக்கமும் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னொன்னே சரி ரைட்டு, உங்களுக்கு வந்து மாநிலம் மட்டும் வேண்டாம், இந்த இந்தியா பூரா கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் டீலர்ஷிப். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீங்கள் டோட்டலாக வந்து டீலர்ஷிப் வாங்குறதுக்கு என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. இப்படி பொய் சொல்கிற மனுஷன் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் பண்ணி நான் பணத்தை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாயிருன்னு சொல்லி தான் டீலரை மாற்றிட்டேன். என்ன இனிமேல் உங்களுக்கு டீலர்ஷிப் தர வர வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு சப் டீலர் வேணும் அப்படின்னா வெங்கடேஷ்னு ஒரு ஆள் கொடுத்துருக்கேன்,
அவரோட அட்ரஸ் தாரேன், அவரோட கான்டாக்ட் நம்பரும் தாரேன். அவர்கிட்ட பேசுங்க, நான் சொன்னோம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணால் சப் டீலராக தருவார். எப்படி சப் டீலராக தருவார். அதை வச்சு வேணால் உங்களால் முடிஞ்ச வியாபாரத்தை பண்ணி நீங்கள் முன்னேறி வாங்க. ஆனால் பொய் சொல்வது ரொம்ப குறைங்க. தொழிலில் பொய் சொல்கிறது சரி வராது. ஏன்னா நாணயம் வேணும், அந்த நாணயம் உங்கள்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் இப்படி சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ கடை வாங்கியிருக்கேன் சார், அந்த கடத்தையாவது தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களே, என் வீட்டுக்கு தேடி வந்தீங்களேன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு வேறு வழியே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே சந்தோஷம், சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை மொட்டை சந்தோஷம் மனோஜ் வெளுன்னு விழுக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.